உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உலகமே டெக்னாலஜி பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ நீங்க மட்டும் எப்படி அதுல இருந்து விலகி நிக்க முடியுது? ஏன்? உங்க கேள்வியிலேயே இதுக்கெல்லாம் பதில் இருக்கு. மொபைல் போனுங்கிறது தகவலை பரிமாறிக்கிறது அப்படிங்கிற எல்லையை தாண்டி இப்ப எங்கேயோ போயிருச்சு. நல்ல விஷயத்துக்கு பயன்பட்டா நானும் சந்தோஷப்படுறவன் தான். ஆனா நடைமுறை அப்படி இல்லைங்கிறதா என்னோட கவலை. 5 நிமிஷம் போன் இல்லைன்னா கை ஒடிஞ்ச மாதிரியும் தலை வெடிக்கிற மாதிரியும் மனுஷனை ஃபீல் பண்ண வைக்குதுன்னா அந்த போனுக்கு நாம எவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். பொருள் தான் மனுஷனுக்கு அடிமையா இருக்கணும். ஆனா மொபைல் போன் வந்ததுல இருந்து அது மனுஷனை அடிமையாக்கி வச்சிருக்கு. வீட்ல 4 பேர் இருந்தா 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல. 4 பேருமே போனோட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வரவங்களை கூட கவனிக்காம போனே கதின்னு கிடக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். எந்த பழக்கமும் முதல்ல விருந்தாளி மாதிரி தான் நம்ம கிட்ட வரும். அப்புறம் அது நமக்கே எஜமானன் ஆயிடும். அதுதான் மொபைல் போன் விஷயத்திலயும் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தை அழுதா பாட்டு பாடி கதை சொல்லி குழந்தையோட அழுகையை நிறுத்துறது போய் மொபைல் போனை தூக்கி கொடுத்து பழக்கியாச்சு. அமைதியா உட்கார்ந்து புத்தகம் படிக்கிறத நிறுத்தியாச்சு. கல்யாணத்திலிருந்து கருமாதி வரைக்கும் நேர்ல கூட வராம போன்லயே பார்த்து போன்லயே வாழ பழகியாச்சு. தான் கேட்ட மாதிரி மொபைல் போனை வாங்கி தரலைங்கிறதுக்காக தமிழ்நாட்டுல எத்தனை குழந்தைங்க சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் தானே? யாரோ எங்கிருந்தோ வெறும் காசை சம்பாதிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தர் கையிலையும் மொபைல் போனை கொண்டு போய் சேர்த்து எப்படியெல்லாம் இந்த தலைமுறையை சீரழிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? மொபைல் போனுங்கிறது அறிவு வளர்ச்சிக்கு பயன்படுறதை விட அழிவை நோக்கி கொண்டு போகுதுங்கிறதா என் கவலை, என் கோபம். இன்னைக்கு மொபைல் போன்ல எவ்வளவோ வசதிகள் வந்துருச்சு. அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் அதுல கொட்டி கிடக்குதுன்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒரே விஷயம்தான். மனுஷனா வாழறதுக்கு அறிவை விட ஒழுக்கம்தான் முக்கியம். அறிவில்லாதவங்களை கூட என்னால சகிச்சுக்க முடியும். ஒழுக்கம் இல்லாதவங்களை என்னால மன்னிக்கவே முடியாது. மொபைல் போன் மட்டும் இல்ல, ஒழுக்கத்தை கெடுக்கிற எந்த கண்டுபிடிப்புக்கும் என் வீட்டுல இடம் இல்லை. உறவுகளை சீரழிக்கிற எந்த டெக்னாலஜியும் உலகத்துக்கு தேவையே இல்லை. குறைஞ்சபட்சம் என் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமாவது நான் எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக தான். நன்றி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.